வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோருக்கான ஆசீர்வாத உபவாச ஜெபம் 2025. ஊரார் உறக்கத்திலிருந்து எழும்புவதற்கு முன்பாகவே எழுந்து, ஊர் அடங்கிய பின் உறங்கி, ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைத்து, மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி, தங்கள் குடும்பத்தின் உயர்வுக்கு மட்டுமல்ல, தேசத்தின் உயர்வுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாயிருப்பவர்கள்தான் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்கள். வியாபாரம் தொழில் செய்யும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய எழுப்புதல் திட்டத்திற்கு முக்கியமானவர்களாக இருப்பதாலும், அவர்களுக்கு எதிராக சாத்தானுடைய நேரடி தாக்குதல் இருப்பதாலும், இவர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதத்திற்காக கடந்த 22 வருடங்களாக 4 மாவடியில் வியாபாரிகள் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் 23வது வியாபாரிகள் ஆசீர்வாத உபவாச ஜெபம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு மனதோடு இங்கே ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தோடு கூட வந்திருக்கோம். நாங்கள் இங்கே போன வருஷம் நாங்கள் வேண்டிட்டு போனோம், எங்கள் தொழிலில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி, இன்னைக்கு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் 50,000த்திற்கும் அதிகமான வியாபாரம் தொழில் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் உற்சாகத்தோடும் இக்கூடுகையில் கலந்து கொண்டார்கள். பாடல் ஆராதனை வேளையை தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவர்களின் ஆசீர்வாதத்திற்காகவும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையவும், குடும்பத்தில் தெய்வ பாதுகாப்பு உண்டாகவும், மந்திர பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படவும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்த போது கூடி வந்திருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களின் ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்துடன் வேண்டிக் கொண்டார்கள். தொடர்ந்து கூடி வந்திருந்த தேவஜனங்களின் விசுவாசத்தை விருத்தியடைய செய்யும் வண்ணமாக கடந்த வியாபாரிகள் ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் தங்களை உயர்த்திய விதத்தை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். நம்ம இடம் வாங்கி வீடு கட்டி வித்துட்டு இருக்கோம். 3 கோடி ரூபா லோன் பேங்க்ல வாங்கியிருந்தோம். இந்த எண்டு டேன்னு வந்து மார்ச் 17 அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொல்லியிருந்தாங்க. மார்ச் 9ஆம் தேதி இந்த கூட்டத்தில் நாங்கள் வந்தோம். வந்துட்டு நான் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவருடைய கிருபையினால மார்ச் 15ஆம் தேதி ஒரு வீடும் 16ஆம் தேதி ஒரு வீடும் ரெஜிஸ்டர் ஆகும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். குறித்த நேரத்தில் அந்த பணத்தை தேவன் வெட்கப்படுத்தாதபடி செலுத்த தேவன் உதவி செய்தார். என்னோட பார்ட்னர்கள் வந்து என்ன பிஸ்னஸை ஏமாற்றப்பட்டு 1 கோடி கடத்தோடு நான் இங்கே வந்து 2022 ஐயா 1 கோடி ரூபாய் கடனோட நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து தேவன் ஐயா மூலமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரு. அதே போல் தேவன் வந்து எனக்கு இங்கேருந்து போய் ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு தேவன் உதவி செஞ்சார். அது அடுத்த 6 மாதத்துலேயே தேவன் அதை வந்து என்னோட பழைய கம்பெனி, இழந்து போன கம்பெனிக்கு ஈக்குவலாக அதோட வியாபாரத்தை கொண்டு வந்து லாபத்தையும் 10 மடங்கு அதிகமாக அதை ஆக்கி கொடுத்தாரு. பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு 20 கோடிக்கு மேல் கடன் ஆகிட்டு, ஒன்று வந்து குக்கிங் கேஸ் பிஸ்னஸ், இன்னொன்று ஸ்கூலு. அதுலேருந்து மாதம் 18 லட்சம் ரூபா வரும். அவ்வளோ ஒரு காசு கூட என் கையில் நிற்காது. அதை இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 19 கோடி ரூபா கடனை மீட்டுட்டேன். இதே தொழில் ஆண்டவன் ஆசீர்வதிச்சிருக்கார். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஜெபம் கேள்வி பதில்கள் என்ற புத்தகத்தின் 2வது பாகத்தை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜெபித்து வெளியிட்டார்கள். இயேசு என் தொழில் பங்காளர் என்ற பங்காளர் படிவத்தை அநேகர் நிரப்பி கொடுத்து தங்கள் தொழிலில் இயேசுவை பங்காளராக இணைத்துக் கொண்டார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து ஆசீர்வதித்த இயேசு என்ற தலைப்பில் பேதுருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். தொழில்ல தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம்.
கூடி வந்திருந்த திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி செயல்பட தங்களை அர்ப்பணித்தார்கள். ஜெப நேரத்தில் கூடி வந்திருந்த தேவ ஜனங்களின் சுகம் மற்றும் விடுதலைக்காக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுத்த போது தேவனுடைய பலத்த வல்லமை வெளிப்பட்டது. தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். காலையில் கூட ரொம்ப பலவீனமாயிட்டு என்னால் எந்திரிக்க கூட முடியல. நான் கீழே உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, என் பாதத்தில் குளிர் காத்து வீச பண்ணுங்கண்டு 10 வருஷமா நைட்டில் துணி போட்டே படுக்க முடியாது, அவ்வளோ எரிச்சல் கொடுக்கும். ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் என் பேர் சொல்லி அழைச்சி எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. பஞ்சவர்ணம் ஆண்டவருடைய கரமுகளை தொடுகிறது. பஞ்சவர்ணம் கால்கள் பொறு பலன் அடைகிறது. பஞ்சவர்ணம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போ அந்த எரிச்செல்லாம் போயிட்டு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சி அவருடைய கண்ணீரை தொடச்சிட்டார். அல்லேலூயா. எனக்கு ஒரு 10 வருஷமாக இந்த இடது பக்கம் வந்து மூச்சே வரல. அது நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவர் வந்து அப்பப்போ இது சதை வளைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். மூக்கு அழிஞ்சு போச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணான்னு சொன்னார். இங்கே வந்து ஐயாவோட இங்கே வந்து ஜபிக்கும் போது இப்போ நல்லா மூச்சு வருது. தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற வியாபாரிகள் ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடும் பயத்தோடும் நம்பிக்கையற்ற நிலையில் வந்திருந்த அத்தனை பேரும் இயேசு என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற புதிய நம்பிக்கையை பெற்றவர்களாக சந்தோஷத்தோடு திரும்பி சென்றார்கள். நாங்கள் ரொம்ப பாரத்தோடு வந்தோம். கர்த்தர் என்ன வார்த்தை பேசுவாருன்னு சொல்லிட்டு பேதுருவை பற்றி பேசி எங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்தது. ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். அவர் வந்து பேசின வார்த்தைகள் வந்து என்னை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் எதையும் செய்ய முடிய தைரியத்தையும் கொடுத்துருக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.